காக்கணும். ஏதேனும் எங்கேயாவது எப்போவாவது யாரேனும் என் குடும்பத்துக்கு விரோதமா பேசியிருந்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மலமாக்குகிறேன் அப்படின்னு நீங்க உடைச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆமென். சிலர்லாம் பிள்ளைங்களை திட்டிடுவாங்க. திட்டிட்டு நீ பார், நீ உருப்படாம போற பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அந்த பேசின அந்த வார்த்தை அந்த பிள்ளை மேல நீண்ட காலம் நிக்காது. அதே அந்த பெத்தவங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைங்க உருப்படாமே போயிடும். ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது, ஏன் இவன் உருப்படலை அப்படின்னு. பெத்தவங்க பிள்ளை மேல நின்றுட்டே இருக்கு. பெத்தவங்க உங்க எல்லாருக்குமே சொல்றேன், கடைசி ஆராதனை முடியும் போது உங்க பிள்ளைங்களுக்கு பசுத்தப்படுத்திருங்க. அந்த பிள்ளை அந்த வார்த்தைக்கு விலகி இருக்கும் போது அந்த பிள்ளைங்க செழிப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை வல்லமை இருக்கு. ஸோ அதுவும் பெத்தவங்க வார்த்தைக்கு ரொம்ப வலிமை அதிகம். ஒருவேளை நீங்க ரொம்ப வயது மூத்தவங்களாகி திருமணமாகி குழந்தைலாம் பிறந்துட்டு இருக்கோம், நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவேளை எங்க பெத்தவங்க எங்களை பார்த்து நாங்க அந்த நேரத்தில் செய்த தவறுகளுக்கு எங்களை திட்டி இருக்கலாம், சபிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தை மனம் கசந்து சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அந்த வார்த்தை கூட உங்களை பின்தொடர்ந்து வரலாம், உங்களுக்கு தெரியாது. நீங்க அதையும் கேன்சல் பண்ணி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க ரத்தத்தால நான் செஞ்சது தப்பா இருந்தா கூட எங்க பெத்தவங்க விட்ட சாபம் என் குடும்பத்தை தொடர்ந்து என்னவோ உங்க ரத்தத்தால நான் கழுவுறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன் அப்படின்னு நீங்க கேன்சல் பண்ணி நீங்க கூட செழிப்பா வர ஒரு சான்ஸ் இருக்கு. ஆமென். ஸோ வார்த்தையை இந்த மாசம் நீங்களும் உங்களை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லணும். உங்க குடும்பங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க நல்ல வார்த்தை சொல்லணும். உங்களை எதிர்மறையா பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க கட்டி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா வார்த்தை தான் வேலை செய்யும். இன்னைக்கு என்ன நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம், நீங்க நல்லா ஆழமா கேட்கணும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி எதுல இருக்குன்னு கேட்டாக்கா, எந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனம் புரியுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஒரு தூர பிரயாணத்துல நமக்கு முக்காவாசி வழி தெரியும், அதுக்கு மேல என்ன செய்யறது வழி தெரியாது. ஆனா அந்த போகக்கூடிய அந்த 1/3 அந்த பிளேஸ்க்கு நம்ம போக நம்ம வழியை நம்ம என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நம்ம போக முடியும். சிலதெல்லாம் நீங்க இந்த பைபிள்ல உங்களுக்கு எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைய, நீங்க இதை சுதந்திரிக்கணும்னா உங்களுக்கு வேதாகமம் நன்றா தெரியும். ஒரு பாஸ்டர் சார்ந்து ஒரு விசுவாசி இருக்கவே கூடாது. ஆமென். சில நேரங்களில் நீங்க பாஸ்டர் போன் பண்ணும் போது அவர் ஃப்ரீயா இருந்தா அவர் போன் எடுத்துருவார். அவர் ஃப்ரீயா இல்ல, அவர் போன் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன கோவப்படவே கூடாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை ஒருத்தங்களால கையாள முடியும், அந்த கையால முடிஞ்ச அவங்க இல்லைன்ற பட்சத்தில் அடுத்தது நீ அந்த வேலையை செய்ய ரெடியா இருக்கும். ஹலோ, பாஸ்டர் போன் பண்றீங்க, இந்த பிரச்சனை பாஸ்டர் போன் பண்றீங்க, அந்த போன் அவர் எடுக்கல, அடுத்தது நீங்க என்னங்க செய்யணும்? நீங்க அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவங்களா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போதுமே நீங்க யாரையும் நம்பி இருக்க கூடாது, நீங்க கர்த்தரை சார்ந்துதான் நீங்க இருக்கணும். என்னைக்கு நீங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வசனங்களை சார்ந்து இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. நீங்க உங்க வெற்றி அவ்வளவு சீக்கிரம் லேசா வராது. நீங்க சிலரை சுதந்திரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தாங்க உதவி செய்யும். மனுஷ கரங்கள் எப்போதுமே நம்ம பக்கம் இருக்கும் நீங்க நினைக்க கூடாது. சில நேரங்கள் மனுஷ கரங்கள் நமக்கு இல்லாம போகும்போது ஒருவருடைய கரம் நீட்டப்பட்டது உங்க மேல எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு சதா காலம் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா பைபிள் ஒருத்தரை மட்டும் தாங்க சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நான் மாறிடுவேன், எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்க மாறுவீங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, அவர் என்னைக்குமே மாற மாட்டார். அவர் அதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும்
அப்படின்னா அப்பா அம்மா மறந்துடுவாங்களாங்க நம்மள உயிரோடு இருக்கிற வரைக்கும்? உங்களை பார்த்து கேட்கிற, நீங்க உயிரா இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்களை மறப்பீங்க? மறக்க மாட்டீங்க. அந்த பிள்ளைங்க என்ன சிக்கல் பண்ணாலும் சரி, அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற பொல்லாதவளாகி நாமே இப்படி இருக்கும்போது நம்மை படைத்த தெய்வம் அன்பா இருப்பார். அந்த வசனத்தினுடைய ஆழம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அப்படின்னு நினைத்திருமாங்க அர்த்தம். ஒரு நாள் நம்முடைய பெற்றோர் கூட நம்மை விட்டு போகிற நாள் வரும். அப்பதாங்க அவங்க மறப்பாங்க. இன்னும் ஆழமா சொல்றேன், அவங்க எப்ப கண்ணை மூடுறாங்களோ அப்பதான் அவங்கள மறப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களே போனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நீ ஏன் புள்ள, ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, நீ ஏன் மகா, நீ ஏன் மகன், நீ ஏன் புள்ள. ஊரே உன்னை 1000 சொன்னாலும் நான் எங்கேயுமே உன்னை விட்டு கொடுக்காம உன்னை நான் வெற்றியா நீ சேர வேண்டிய கரையில் உன்னை கொண்டு போய் உன்னையும் உன் பிள்ளைகளும் சேர்க்க நான் வல்லவராயிருக்கிறேன். பைபிள் நல்லதா உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சில விஷயங்கள்ல தடுமாறி சோர்ந்து போய் பிரச்சனைகள் எதிர்த்து நிற்க கூடாத அளவுக்கு மன உடைஞ்சு ஒரு 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 மன உளைச்சல்ல போய் வாழ்க்கையை ஏண்டா நம்ம வாழணும், இதெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கையா அப்படின்ற அளவுக்கு உலகத்தான் பேசலாம். ஆனா தேவ பிள்ளைகள் நீங்க பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மரணம் ஒரு தீர்வாகவே ஆகாது. நீங்களா மரணிக்க மாட்டீங்க, ஆனா மரணத்தை விரும்புகிற சில கிறிஸ்தவர்கள் உண்டு. எனக்கு இன்னும் சாவு வரலையே, நான் செத்த ஆண்டவர்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறான். உங்களை அதற்காக தேவன் பூமிக்கு கொண்டு வரல. உங்களை கர்த்தர் விசேஷத்தை நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே நீங்க சந்திக்க போகிற எல்லா சவால்களுக்கும் தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்துதான் கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க வாழ எல்லார் தலை மேல தலைக்குள்ள ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இருக்கு? தலைக்குள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கு. யாருக்குன்னா ஒருத்தருக்காவது வைக்காம விட்டாரா பாத்தீங்களாங்க? எல்லாருக்கும் மூளை இருக்கு. ஆனா அந்த மூளையை சரியா பயன்படுத்துறவங்க சிகரத்துல இருக்கிறாங்க, தப்பா பயன்படுத்துறவங்க சிரமத்துல இருக்கிறாங்க. நீங்க சரியா வச்சீங்கன்னா உங்க மூளைய கர்த்தர் பக்கமா, ஆண்டவர் உங்க தலை எப்போதுமே மேலதாங்க வைப்பார். அவர் உங்க குடும்பம் எப்போதுமே மேலதான் நிற்கும். உங்களை யாருமே கீழ் இறக்கவே முடியாது. ஏன்னா இந்த மூளைக்குள்ள ஒண்ணு இருக்கணும், கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இந்த வசனம் தான் உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. வேதாகமத்துல வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள் எஸ்ரா 7:6. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே இந்த எஸ்ரா யாராவா இருந்தாராம்? தேறின வேதபாரகரா இருந்தாராம். இன்னைக்கு பல வருஷங்களா சபைக்கு வர பல தேவ பிள்ளைகளுக்கு இப்போ செப்பனியாவின் புஸ்தகம் அப்படின்னும் போது அவங்க என்ன திரும்ப செய்யறாங்க? ஒண்ணு நீங்க என்ன பாருங்க, அவங்க இங்க போயிட்டு நல்லா பாருங்க, இங்க போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா இதடி பாக்குறாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசா இருந்தா பரவாயில்ல, இப்பதான் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தா பரவாயில்ல. இப்ப கூட செப்பனியா எங்க இருக்குதுன்னு தேடுறாங்க. இட்ஸ் டூ பேட். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வீக்கா இருக்கிறாங்க பாருங்க. they are so weak. தேவையான மண்ணா உனக்குள்ள இல்லாம, தேவையான ஆகாரம் எனக்குள்ள இல்லாம, காலையில அங்க ஒரு சர்வீஸ் பண்றோம், அங்கிருந்து வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடியாடுறோம் வெயில்ல. வந்த உடனே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி என்ன செய்யுது, கொஞ்சம் வர வழியில ஒரு டவுன் ஆயிடுது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வண்டி என்ன செய்யுது, ஸ்லோவா ஓட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, நம்ம அங்க நேரத்தை போகணும்னு. அடிச்சு பிடிச்சி இங்க வந்து சேர்ந்து மேலே ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அந்த தேவைப்படுற நேரத்துல எனக்கு கொஞ்சம் என்ன வச்சிருக்கிறாங்க, இங்க ஒரு நீராகாரம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதை குடிக்கும் போது என் சரீரம் என்னங்க செய்யுது, பலனடை. அப்படி போல உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. அதற்கெல்லாம் தீர்வை நீங்க உலகம் ஃபுல்லா தேடிட்டு வரீங்க. ஆனா முதல்ல நீங்க தேட வேண்டிய இடத்தை திரும்பாங்க, பைபிளை கையில் எடுத்து நீங்க உட்காரணும். ஒரு அலையில சொல்லுங்களாருன்னு. இந்த எஸ்ரா பைபிள் சொல்லு தேறின வேத பாரகனா இருந்தாங்க. பைபிள்ல நூக்கன் காணர் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்துதான். அதனால அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி இப்படி சொல்லி வாசிக்கும் போது, தேவனாகி கர்த்தருடைய கரம்
பாருல, பைபிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குமா? ஆமென். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் பாத்தீங்களா, கேட்டதை எல்லாம் ராஜா கொடுத்தாரு. எங்க இருந்து? அதாவது பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வர வழிநடுக்க இந்த எஸ்ராவுக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளை எல்லாம் ராஜா கொடுத்தாரு. அவர் இந்த வசனம் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? உங்க தேவைகளை சந்திக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவைகளை சந்திக்க நம்ம வேலைக்கு போறோமா, சம்பாதிக்கிறோமா, சில முயற்சிகள் எடுக்கிறோமா, நல்லது. ஆனா அது எதுவுமே நமக்கு பூரணத்தை கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கேட்டாக்கா, வசனம் இல்லாததுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல நமக்கு என்ன வரல, இன்னும் திருப்தி வரல. ஏன்னா இன்னும் நம்ம தேவை சந்திக்கப்படல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மீதம் கொஞ்சம் இருக்கு, உன் தேவை இருக்கு, அதுக்கு நீ எங்கன்னு உலகத்துல தேடாம பைபிளை கையில் எடுத்து நீ வாசிச்சு இதுல இருக்கிற வசனங்களை தியானம் பண்ணா உனக்கு தேவையானதை நான் சப்ளை பண்ணுவேன்றார். அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவன் பிழைப்பானவன். நீங்க பிழைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த பைபிளை நீங்க கையில் எடுக்கணும். நீங்க ஹல்லேலூயா, இந்த பைபிளை நீங்க கையில் எடுத்து வாசிக்கணும். நான் ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வேலை செஞ்ச, பிர்லா சன் லைஃப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல வேலை செஞ்சது. எங்களுக்கு வேலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டாக்கா, மதியம் 1 மணிக்கு தான் எங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக பாம்பே சென்செக்ஸ் வந்து பாம்பேல வந்து கரெக்டாக மதியம் 3 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் மார்க்கெட். அதனால 3 மணிக்கு க்ளோஸ் ஆகிறதுனால நாங்கள் என்ன செய்யணும், 1 மணிக்கு தான் எங்களுக்கு வேலை இருக்கும். அந்த 1 மணிக்கு நாங்கள் போய் உட்காந்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் அதை முடிச்சு மறுநாள் காலையில் நான் வீட்டுக்கு போகும்போது சரியா 3 மணி இருக்கு வீட்டுக்கு, 3-3:30 மணி தான் வீட்டுக்கே போவேன். நான் 3 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே நம்மள மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பேக்கை தூக்கி போட்டு பா ரொம்ப டயர்டாகுறான்னு படுத்து உறங்குவாங்க. நான் அப்படி உறங்காம முழங்கால் படிட்டாண்டு சமூகத்தில் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. என் மனைவி பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து சின்ன ஓலை குடிசையில் முத எங்க அம்மா வந்து எனக்கு வீடு கட்டி தரல. எப்படி கட்டி கொடுத்தாங்கன்னா, எனக்கு 3 ஒரு பக்கம் சவர் இருக்கும், அந்த 3 பக்கத்துல எடுத்து நம்ம கட்டி கொடுத்தாங்க. வெறும் ஓலை தட்டி வச்சு கட்டி கொடுத்தாங்க. எங்க அம்மாவை நான் பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. அம்மாவும் கை லட்சக்கணக்கில் பணம் இருக்கு, எனக்கு ஒரு வீடு கட்டி தரலாமே நான் கேட்கவே இல்லை. அந்த ஓலை குடிசையை போட்டு கொடுத்தாங்க. அந்த ஓலை குடிசையில் அழகா அந்த சின்ன இடத்துல, ஆனா அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான். இன்னைக்கு மெத்த வீட்டுல இருக்கிறோம், ஏசியில இருக்கிறோம், அதெல்லாம் ஹாப்பி. அந்த சின்ன அந்த கொட்டாயில இருந்தோம் பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. கொட்டாயில இருந்தப்பெல்லாம் நம்ம வாய் நல்லா கொட்டாய் விட்டு தூங்குச்சு. இப்போ நல்லா ஏசி போட்டு தூங்குறோம். தூக்கமே வரல பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற காலத்துல தான் நம்ம வந்துட்டோம். அப்ப அந்த இடத்துல சின்ன இடத்துல உட்காந்து, இவ்வளவுதாங்க எங்க வீடு கரெக்டுங்க, வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், இதுல கிச்சன் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதுல உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப 4:30 மணிக்கு படுத்து திரும்ப 7:30 மணிக்கு எழுந்துப்பேன். நான் எழுந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்களை கொண்டு போய் 8:15 ஸ்கூல் டிராப் பண்ணிட்டு வீட்டுல வந்து நான் குளிச்சுட்டு ரெடி ஆகி திரும்ப உட்காந்து 9 மணிக்கு ஜெபத்துல உட்காந்து நான் 12 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு குளிச்சுட்டு லஞ்ச் எடுத்துட்டு ஆஃபீஸ் போய் கரெக்டா 1 மணிக்கு போய் நிற்பேன். நான் தூங்குற மணி நேரம் எத்தனைன்னு சொல்லுங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கும். இந்த பைபிள் 2 மணி நேரம் நல்லா வாசிப்பேன். ஒன்று சொல்லட்டுமாங்க, இந்த பைபிளை கையில் எடுங்க, இது உங்களை என்னைக்குமே கைவிடாது. நீ நம்புற மனித வார்த்தைகள் கூட உன்னை விட்டுருங்க. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உதவி செய்யறேன்னு உனக்கு எல்லாம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்னாலும் அவங்க எல்லாம் உன்னை ஒரு நாள் விட்டுருவாங்க. ஆனா இவர் என்னைக்குமே தன்னை நாடி வந்த மனுஷனை கைவிட்டதா வரலாறே கிடையாது. இந்த பைபிளை கையில் எடுங்க. இந்த பைபிளை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். தேறின வேதப்பாரகனாக எஸ்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்ப மத்தேயு 13:52 வாசிங்க யாரா ஒருத்தர். எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும், நல்ல கேளுங்களேன், இந்த நியூ டெஸ்டமெண்ட் வந்து புதுசு, சரியா? பழையவைகள் அது என்னது? ஓல்டு டெஸ்டமெண்ட். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், ஒரு தேறின ஒரு வேத பாரகன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா,
புதுசையும் பழசையும் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி படிச்சு அதுல இருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகளை எடுத்து நீங்க ஆசீர்வாதம் சுதந்திரிக்கலாம் இருக்கணும். அப்படி 2 பேர் சுதந்திரிச்சாங்க. அந்த 2 பேரை பத்தி உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். இந்த நாள்ல இருந்து உங்க வேத வாசிப்பு மாறிடும், உங்க ஜபமே மாறும் பாருங்க. உங்க ஜபம் மாறிட்டா உங்க வாழ்க்கை மாறிடும். நீங்க வேத வாசிப்பு மாறிட்டா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறிடும். இது 2மே மாறிட்டா சமுதாயத்தில் நீங்க கர்த்தருக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பைபிள்ல இருந்து ஒரு சின்ன உதாரணம் நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்றோம் பாருங்க. அப்போஸ்தலர் சதிக்கு முன்னாடி இயேசு ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விதை உவமை சொல்றாருல. முதல் நிலம் சொல்லுங்க எல்லாருமே. என்ன மொத்தம் 4 நிலம் சொல்றாரு. 4 நிலம் சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட். நல்ல நிலத்தை லாஸ்ட் தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கற்பாறை விதைக்கப்பட்டவர், அப்புறம் முள்ளுள்ள, மூன்றாவது அம்மா சத்தமா வழி அருகே, 4வது நல்ல நிலம். இந்த 4வது நிலத்தை ஏன் அந்த நிலம் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு, மற்றதெல்லாம் ஏன் ஆசீர்வாதம் பெறல? நம்ம அந்த 3 விட்டுருவோம். நம்ம 4வது படிச்சாலே மற்ற 3 கதை என்னன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த வசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டாக்கா, மீதமுள்ள அந்த 3 பேருமே சபையில 4 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. 1 வழி அருகே, 1 கற்பாறை, 1 முள்ளுள்ள, 4வது நல்ல நிலம். அப்போ இந்த 4 விதமான கூட்ட சபைக்குள்ள இருக்கு. சிலர் மட்டும்தான் சபையில என்ன செய்யறாங்கன்னா ஆசீர்வாதமா வந்துட்டே இருக்கிறாங்க. மற்ற சுத்தி இருக்கிற விசுவாசிகள் நான் பார்க்கறோம், நேத்து அந்த விசுவாசி உள்ள வந்தது, ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஆசீர்வாதமா இவ்வளவு வளர்ச்சியை காண என்ன அதுக்கு ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க. மத்தேயு 13:20. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை நல்ல முதல்ல கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், 1 கேட்கணும், 2வது உணரணும். கேட்கணும், அப்ப உணர்வு வரணும்னா நீங்க நல்லா என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்படி கேட்கும் போது உணரும் போது அது என்னவா பலன் கொடுக்குதுன்னா, 1 100, 1 60, 1 30 பலன் கொடுக்குது. நம்ம படிக்கணும். இந்த கேட்டு இந்த உணர்வடைதல் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ணி நம்ம கேட்டிருப்போம்னா, வசனத்தை கேட்டா உங்களுக்குள் என்ன வரணும், உணர்வு, பாவ உணர்வு வரணுமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்போம். ஆனா இயேசுநாதர் அப்படி சொல்லவே. நம்ம எப்போதுமே ஒரு டாக்குமெண்ட்டை படிக்கும் போது ஒருத்தவங்க பேசும்போது கூட நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பா போயிடக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தை எந்த ஆங்கிள் சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு நம்ம அங்க போய் நின்று பார்த்து கேட்டுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த விஷயம் நமக்கு பயன்படும். இல்லாத பட்சத்துல அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க அந்த ரிலேஷன்ஷிப்லயே ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்துடும். அது அப்படி இருக்க கூடாது. அப்ப இயேசு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது, கேட்கிறவர்கள் நம்பர் 1. 2வது கேட்கிட்டு, இப்ப நீங்க வசனம் கேட்கறீங்களா, பரவாயில்ல, நான் வந்ததை விட நான் இத்தனை வாரமா 2-3 மாசமா வரேன், இன்னைக்குதான் என் ஜனம் உட்காந்து கண்ணை பிதுக்கி இவ்வளவு அழகா வார்த்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆனா இன்னைக்கு என்னமோ ஒரு பரவசம் உனக்குள்ள கண்ணுகள்லாம் வெளியே நின்று வார்த்தை இவ்வளவு அழகா கேட்கிற. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படிதாங்க நீங்க முன்னாடி உட்காரணும். இப்படி உட்கார்ந்தாதான் ஒரு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உங்க வார்த்தையை சொல்ல ஊழியக்காரன் ஒவ்வொரு வாரமும் ஏன் தெரியுமாங்க, நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஆமென். ஹல்லேலூயா. எங்க அம்மா என்ன செய்வாங்க, நல்ல சாப்பாடை பசிட்டு அதுக்குள்ள கறியை வச்சு ஆமென் நல்லா வச்சு வாயில ஊட்டுவாங்க. மெல்ல மெல்ல கறி வரும். ஹல்லேலூயா. சில அம்மா அங்க போய் ஊட்டுவாங்க, நல்லா சோத்தை பசிச்சு ஊட்டிட்டு கறியை மேல வைப்பா. அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது சிக்கிக்கும். ஆனா கறியை உள்ள வச்சு அந்த உள்ள வச்சு வாயில விட்டானாக்கா அழகா மெல்ல மெல்ல அந்த கறியும் சேர்ந்து சாப்பிட அந்த மாதிரிதான் உங்க எல்லாருக்குமே நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு நல்ல தகப்பனா உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு அல்லையோ சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாருமே புஷ்டியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களை ஒருத்தன் முட்டினா அப்படின்னா அவன் கீழே விழணுமே தவிர நீங்க விழவே கூடாது. உங்க மேல கர்த்தர் காண்டா மிருகத்தின் அபிஷேகத்தை வச்சிருக்கணும். அந்த கொம்பு மாதிரி நீங்க நிக்கணுங்க. இந்த பகுதியில உங்களை எதிர்கொள்ள வர எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உடைச்சு கீழே தள்ளணும்.
இந்த பட்டணத்தை நீங்க சுதந்தரிக்கணும். ஆமென். இந்த வஉசி நகர்ல இருக்கிற அத்தனை தெருவுலங்க மொத்த சென்னை 12 பின்கோடையை கத்த நம்ம கையில ஒப்பு கொடுக்கணும். கையை தூக்கி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க எல்லாருமே. ஹalleluya. கர்த்தரும் கையில கொடுப்பார், நம்ம கையில கொடுப்பார் அவர். இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமானது. அப்ப இந்த உணர்கிறவன் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, லிசன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா தமிழ்ல சொல்லிட்டேன். இயேசு என்ன சொல்றாருன்னா, put facts together அப்படின்றார். அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு சேர்த்து படிச்சு அதுல இருக்கிற ஆழங்களை புரிஞ்சு நீ என்கிட்ட ஆசீர்வாதங்களை கேட்டா நான் தருவேன் அப்படின்றாரு. ஹalleluya. பைபிள் எப்போதுமே தனியா நிக்காம ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தோட சேர்த்து தானே செய்யும், அது பேசும். அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. எதுவுமே ஆண்டவர் தனியா இல்லை. இப்ப இயேசு கூட பாருங்களேன், பெத்லகேம்ல பிறப்பார் அப்படின்ற விஷயம் மத்தேயு 2 அதிகாரத்துல நம்ம வாசிச்சாங்க. அது எங்க இருக்குன்னு வாசிக்கும் போது எங்க இருக்குது? அது மீகாவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அங்க இங்க என்ன செய்யற வசனம் அட்டாச்மெண்டா இருக்கு. அப்போ இயேசு பிறந்தது தற்காலிகமா பிறக்கல. இயேசு பிறப்பதற்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே 600 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசு அதாவது தற்செயலா பிறந்தவர் அல்ல. இயேசு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர். அவர் நம்மள பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாமே தெரியும், பெத்தவங்களுக்கு தெரியும். ஆனால் பிறப்பதற்கு முன்பாக நான் பிறக்க போறேன் சொல்லிட்டு பிறந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இவ்வளவுதானங்க. சத்தமான வாவுசினாலே ஒரு சத்தம் இருக்கணுமா இல்லையா? நல்ல வாவுசியாலே சொல்லு பார்க்கல எல்லாருமே. நல்ல உயிரை கொடுத்து தொண்டையில ரத்தம் வர மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தம் அக்கம் பக்கம்லாம் கேட்கணும். கேட்டுட்டு என்னடா இந்த சர்ச் ஒரு ஆரவாரம் இருக்குன்னு ஜனங்க எல்லாருமே உள்ள வரணும். ஆமென். சர்ச்னாலே நீங்க எப்படி இருக்க கூடாதுன்னா பாரம்பரிய சபை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பாரம்பரிய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எழுந்திருப்போம், உட்காருவோம், ஆமென், ஹalleluya, சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க எனக்கு? சர்வேஸ்வரனுக்கு நன்றி, சென்று வாருங்கள். அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாதுங்க. இங்க லிஸ்ட் போட்டு வாசிச்சுனா சர்வீஸ் நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படியாக நாம் நடத்தப்பட வேண்டும். வசனம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிட்டா அவனுக்கு விரோதமா எத்தனை யுத்தம் வந்தாலும் அவன் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த வசனம் எனக்கு இப்படி சொல்லுது, இதை சொன்னா நான் இப்படி ஜெயிப்பேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்க கையில வசனமாகிய பட்டை உங்க கையில இருக்கணும். ஹalleluya. இந்த வார்த்தை என்ற பட்டை உங்க கையில இருந்தா உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவன் எவ்வளவு பேர் ஆனத கவலைப்பட மாட்ட. எடுத்து அந்த பட்டையை எடுத்து என்ன செய்வீங்க? வெட்டி கீழே வீழ்த்தி நீங்க ஜெயம் பெறுவீர்கள். ஹalleluya. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்போ உணர்தல் என்ன தெரியுமா அர்த்தம்? புட்டிங் ஃபேக்ட்ஸ் டுகெதர் அப்படின்னா ஜாயின் தி ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஒரு உண்மையை இன்னொரு உண்மையோட என்ன செய்யணும்? சேர்த்து நீங்க வாசிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்களை நீங்க புரிஞ்சு ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்கிக்கணும். ஒரு 2 சம்பவம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிள் நீங்க எல்லாரும் பைபிள் ஸ்காலர் ஆயிடும். ஹalleluya. பைபிள் ஞானி சாணியா இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா சொல்வார், பைபிள் தெரிஞ்சவன் ஞானி, தெரியாதவன் சாணி. அது என்னமோ எனக்கு ஒரு வகையில கரெக்ட் தான் பட்டது. ஆமென். பைபிள் தெரியாதவன் ஒரு சாணி தான். ஒரு வாரமான ஒரு சர்ச்சில் போய் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு பீத்திரவன் நிறைய பேர் இருக்கான். பார்த்தோம், ஐயோ எங்க ஐயா இன்னைக்கு என்ன பேசினாரு. 4 நாள் கழிச்சு அவனுக்கு கேள்வி பிரசங்கமே அவனுக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஐயா பேசினாரு மனுஷனை மகிமைப்படுத்திருப்பான். இங்க இருக்கிற நீங்க யாருமே என்ன சொல்லக்கூடாதுங்க. நீங்க வெளியே போய் நின்று சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னுடனே பேசினார் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போன தேவ பிரசன்னத்துல நின்று கர்த்தாவே கேட்ட இன்னைக்கு வார்த்தையை பேசி ஆசீர்வதிச்சு அனுப்பி இருக்கிறார் சொல்லுங்க. இந்த சபை விசுவாசிகள் யாருமே ஒருத்தர் கூட என் நேமை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஹalleluya. இயேசுஸ் பாஸ்டர் வந்தார், நல்ல நோங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நான் வெறும் சும்மா வேலைக்காரங்க, ஒரு பேப்பர் பாய் மாதிரி மாறினோம். ஆமே, பேப்பர் பாய் வேலை என்ன? பேப்பரு போடுறது. ஆனா கிரெடிட் யாருக்கு தெரியுமாங்க? அந்த பேப்பரை எழுதினவர், அவருக்கு தான் கிரெடிட். அவர் என்ன பண்ணார்னா, அப்பா நான் இதை எழுதி தரேன், இந்த லெட்டர் கொண்டு போய் வாவுசி நகர்ல சர்ச்சில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துன்னு சொல்லி இருக்கிறாரு. வந்து நீங்க போஸ்ட் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து படிச்சு இதுல இருக்கிறதெல்லாம் கண்டு கொண்டு நீங்க முன்னேற வேண்டியது அது உங்களுடைய வேலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:27, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார்.
பெந்தகோஸ்தே பண்டிகை நாள்ல பிரசங்கிக்கிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா இந்த வசனம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சங்கீதக்காரனுக்கு தாவீது இப்படி சொல்றார், எழுதிக்கோங்க. சங்கீதம் 16:10, அப்போஸ்தலர் 2:27 வாசிக்கும் போது அது அங்க இருக்குது. இதே வசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 16:10 இருக்கு. பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர் அப்படின்னா தாவீது தன்னை பத்தி சொல்லலங்க. தாவீது அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் யாரை பத்தி தீர்க்க தரிசனம் உரைச்சார்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு பிரசங்கம் பண்றார். எப்படி தெரியுமாங்க பிரசங்கம் பண்றாரு? பழையவைகளில் இருந்து புதியவைகளை எடுத்து என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றார் அவர். இன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்க ஜெபம் வெறுமனே புலம்பலாவே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் மனைவி சரியில்லைப்பா, என் புருஷன் சரியில்லைப்பா, என் குடும்பத்துல சூழ்நிலைப்பா, கடன் பிரச்சனைப்பா, இந்த வேதனைப்பா, என் பிள்ளைங்க படிக்கல, என் தேவை சந்திக்கப்படல, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டாருங்க. மாறாக நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு பைபிள் உங்களுக்கு சொல்லுதுன்னா, உங்க ஜெபம் வசனத்தோடு இருந்தா அந்த ஜெபத்திற்கு உடனடியாக கர்த்தர் பதில் கொடுப்பார் அவர். உங்க வசனம் எப்போதுமே ஒரு நார் இருக்கு, அந்த நாருக்கு எப்ப திரும்பாங்க அழகு? எப்ப அழகு? ஒரு நாருக்கு எப்பங்க அழகு? அந்த பூவை கட்டினாதான் அந்த நாருக்கு அழகு இல்ல. அப்ப வெறுமனே நார் நம்ம கையில இருக்கு, எந்த பிரயோஜனமும் அதை நம்ம கண்டுக்க கூட மாட்டோம் இல்ல, கீழே கிடக்கும். ஆனா அதே அந்த நார்ல கொஞ்சம் பூவை சேர்த்து கட்டிட்டோம்னா அந்த 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 நாரோட சேர்ந்து அந்த பூவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி உங்க ஜபத்துல எது தெரியுமாங்க மகிமையை கொண்டு வரும்? கர்த்தருடைய வசனங்களை சொல்லி ஜபிக்கும் போதுதான் கர்த்தர் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அவர். அதே ஒரு சொல்றார், சுவிசேஷம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி அப்படின்னா யார சொல்றாரு? இயேசு பத்தி சொல்றாரு. சொல்லி பல வசனங்களை சொல்லி பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. 1-2 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், இப்படி பிரசங்கங்களை பண்ண 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 ஒன்னு தெளிவா சொல்ல முடியும், இந்த பட்டணத்தை நாம் எளிதாய் ஜெயிக்கலாம். ஒன்னு சொல்லட்டுமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் இந்த பட்டணத்தை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு 2 சம்பவம் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன். முதல்ல வாசிக்கலாம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 - 23 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நல்லா கவனமா கேளுங்க. ஜட்ஜஸ் 1 - 11ஆம் அதிகாரம் 1 - 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கிறேன். கிளையாத்தினான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவி அவனுக்கு குமாரர்களை பெற்றால், அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவள் யெப்தாவை நோக்கி, உனக்கு இந்த தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை என்ன செஞ்சாங்க? யெப்தாவை துரத்திட்டாங்க. யெப்தா யாருன்னு கேட்டாக்கா 2ஆம் தாரத்துக்கு பிறந்த ஒரு பிள்ளை. இந்த முதல் தாரத்து பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் சொத்து பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த யெப்தாவை துரத்திடுறாங்க வீட்டை விட்டு. இவர் என்ன செய்யறாரு? வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வேணான்னு சொல்ற இடத்துல நீங்க போகவே கூடாது. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாங்க? நம்மள வேணான்னு சொல்ற இடத்துல நம்ம போய் நின்றுட்டே இருப்போம். நம்ம என்னைக்கு எப்போ உங்களை வேணான்னு உங்களை சொல்றாங்களோ அன்னைக்கு நீங்க அவங்கள விட்டு நகர்ந்தாதான். ஏன்னா அவங்க வேணான்னு சொல்றது கர்த்தர் அனுமதிச்சுதான் அது நடக்குது. இம்மீடியட்டா நீங்க அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும். நீங்க நகர்ந்தாதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. நீங்க நகரல சில ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியாது. நீங்க மனுஷ முகத்தை பார்க்கறீங்க, ஆனா தேவ சித்தத்தை பாருங்க. தேவன் உங்களை வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். அவ்வளவு காலம் ஒன்றாய் இருந்த யெப்தாவை இப்போது துரத்துறாங்க. ஏன் தெரியுமாங்க? யெப்தாவின் மேல் தேவன் பரம தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யோசேப்பை கொண்டு போய் குழியில தூக்கி அடிச்சு விசிறி அடிச்சாங்க. யோசேப்பு திரும்ப அங்கிருந்து தப்பிச்சு திரும்ப கானானுக்கு வரல, மாறாக அவர் எகிப்திலே இருந்தார். அவர் எகிப்திலே யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை தேடி கர்த்தர் வர வச்சார் அவர்.
ஹalleluya. சில வீணரான கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு போவார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா துரத்துனாங்க எல்லாருமே. இப்ப யாரை கூப்பிடுறாங்க சொல்லுங்க? எப்தாவை கூப்பிடுறாங்க. ஆமென். உங்களை துரத்துறாங்களா, கவலைப்படாதீங்க, போயிடுங்க, கம்முன்னு பேசாதீங்க, எதுவுமே நீங்க ஆர்குமெண்டோ எதுவுமே பண்ணாதீங்க. அந்த இடத்துல வேஸ்ட் உங்க நேரத்தையும் உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. நீங்க அமைதியா போயிடுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் அந்த பிரச்சனையை உங்களை வச்சுதான் சால்வ் பண்ணுவாரு. ஹalleluya. ஏன்னா உங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் உங்க மேல விசேஷ கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் அதை வெளியே கொண்டு வரணும்னா சில புறக்கணிப்புகள் உங்களுக்கு வரும். சிலர் உங்களை தள்ளுவாங்க, சிலர் உங்களை வேணும்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மன உளைச்சலாக்கி மனம் கசந்து ஏண்டா அந்த வாழ்க்கைன்னு சொல்லாம இல்ல, இதுலயும் தேவ சித்தம் இருக்குன்னு எழுந்து நடந்தீங்கன்னா இதுல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஹalleluya. நீங்க மனசோர்வு அடையறதுக்கு கர்த்தர் செய்யலங்க. ஒருவரை கெட்டு போக செய்ய தேவன் அனுமதி உள்ளவர் அல்ல. எல்லா மனுஷனையும் தான் சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்றவே தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருவரின் தாயின் கருவில் பொருத்தும் போது ஏதோ சும்மா பிறந்துட்டோம் இல்லைங்க. நம்ம தற்செயலா பிறந்தவர் அல்ல, தேவ சித்தத்தின்படி பிறந்தவர்கள் நம்ம எல்லாருமே. ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த 2026 வருஷம் இந்த ஆகஸ்ட் 2 உங்க முன்னாடி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை இந்த நாள்ல நீங்க கேட்கணும்னு உங்களுக்கு அந்த கிருபை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே ஏற்கனவே கர்த்தரால் எழுதப்பட்ட ஒன்று. ஹalleluya. 5ஆம் வசனம், இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போ எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கு என்னவா இருக்கணும்? லீடராரு, கிங்காரு, எங்களை முன்ன நின்று நடத்து. ஒரு காலத்துல வேணா நீ போன்னு துரத்துனாங்க. இப்ப என்னவா இருக்கணுமா? எங்களுக்கு தலைவனாயிரு. வளர்றீங்களா எல்லாருமே? நீங்க வளர்ச்சி அடையும். உங்களை புறக்கணிக்கும் போது இயேசு எல்லாரும் புறக்கணிச்சாங்க. இயேசு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க நினைக்கிறீங்களா? அவர் தான் மெசையா. ஆனா அவர் யாருமே. அதே போல நம்மையும் எல்லாரும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறது தப்பு. சில இடங்கள்ல சில நேரங்கள்ல சில மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறதே இப்படி சொல்லட்டுமாங்க, அவர் அனுமதிச்சுதான் அவங்க புறக்கணிக்கிறாங்க. அது எதுக்கு தெரியுமா? அவங்க உன்னை தள்ளினாதான் நீ வேற பக்கம் டைரக்ஷனை மாத்துவ. அங்கதான் கர்த்தர் உயர வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் நன்மைக்காகவே செய்வார். 7ஆம் வசனம் சொல்லுது, தலைவனா இருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கும் போது 11ல இருந்து வாசிக்கும் போது எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நல்லா கேட்டுக்கோங்க. மிஸ்பா அப்படினாலே தேவன் கண்காணிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆமென். என்ன அர்த்தம்? தேவன் கண்காணிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தேவன் கண்காணிக்கிற இடத்துல முதல்ல நீங்க நிக்க பழகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இந்த சம்பவத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கேளுங்க. வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. இந்த அதிகாரம் முழுசா படிங்க. 33ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கு. இந்த அம்மோன் புத்திரர் தானே இப்ப சண்டைக்கு வராங்க. ஆமா தானே? இப்போ இந்த எப்தா என்ன பண்றாருன்னா, அம்மோன் ராஜாவுக்கு ஒரு நியூஸ் அனுப்புறாரு. என்னன்னு கேட்டாக்கா, நீ ஏன்பா எங்ககிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு கேட்கிறாரு. சண்டைக்கு ஏன் வர, எதுக்கு வர இப்ப என்கிட்ட சண்டைக்கு நிக்குது? அதுக்கு அந்த ராஜா வந்து ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, 13ஆம் வசனம் வாசிக்கும் போது எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி கேளுங்க, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும்
அப்படின்னா இவங்க எகிப்திலிருந்து கானானுக்கு பயணம் பண்றாங்கல்ல, அந்த வழியில மோவாப் தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, உங்க ஆளுங்களை எடுத்துட்டாங்க. அப்ப எடுத்த அந்த இடத்தை திரும்ப எங்க கையில என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மோன் புத்தர் கேட்கிறாங்க. நியாயமானது தானே, அவங்க இடத்துல இவங்க எடுத்துட்டாங்க, அதனால என்ன பண்றாரு அவரு, கொடுங்கன்னு கேட்கிறார். ஒன்னு சொல்லட்டுமா, சாத்தான் நல்ல கேளுங்க, சாத்தான் கையில இருந்து சிலுவையில எல்லாத்தையுமே பிடிங்கி நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னென்ன கொடுத்தார் தெரியுமா? அதுல ஒண்ணு சரீர சுகம், பொருளாதாரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்துல உயர்வா இருப்பது, பல ஆசீர்வாதங்களை சத்துருவாகிய பிசாசான கையிலிருந்து பிடிங்கி நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் கொடுத்தார்ல, அதை எப்படியும் மறுபடியும் அவன் உங்க கையில இருந்து திருட முயற்சி பண்ணுவான். ஏன்னா அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் திரும்ப திரும்ப வருவான், அவங்க கிட்ட வந்து பார்ப்பானா, கொஞ்சம் கேப் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பானா, அந்த ஸ்பேஸ் நீங்க அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவன் உங்க வீட்டை சூறையாடுவான். நீங்க அவனுக்கு கேப்பே கொடுக்க கூடாது, அவனை நீங்க அடிச்சுட்டே இருக்கணும். நீங்க ஆமென், உங்களுக்கு வர்ற சத்துருவை நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 300 ஆண்டு காலமாக. எத்தனை வருஷம் ஆகுது? அவங்க பட்டணத்தை பிடிச்சதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா 300 வருஷம் கழிச்சு இந்த ராஜா திரும்ப இஸ்ரவேல் ராஜா கிட்ட பேசுறான், எங்க கையில இருந்து நீ பிடிச்சத மறுபடியும் என் கையில கொடுன்றான். அதுக்கு எப்தா என்ன பதில் சொல்றாருன்றதுதான் இங்கே நம்ம பார்க்க போற பைபிள். ஆமென், ஹalleluya. 15ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் பைபிள் நல்லா பார்த்துட்டே பாப்பா, படிக்க படிக்க வசன வசனமா படிப்பாங்க. இஸ்ரவேலர் மோவாபின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே, வருகிற போது நடந்து காதேசுக்கு வந்து அனுப்பி சொன்னார்கள். செவி கொடுக்கவில்லை. தரித்திருந்து நடந்து பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் இருக்கு ஆளுகிற சீகோன் என்னும் எமோரின் ராஜாவிற்கு ஸ்தானாபதிகள் அனுப்பி, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக ஸ்தானத்துக்கு போக இடம் கொடு என்று சொன்னார்கள். நம்பாததினால் தன் இடம் கொடாமல் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி. பாருங்களேன், 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்ட செய்தி. போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க சொல்லுங்க எல்லாருமே? போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? பிதாவினாவி, கிறிஸ்துவினாவி, பரிசுத்தாவி, இந்த 3 பேரை பத்தி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எந்த அளவுக்கு சத்துருக்கு அழகாக எத்த பதில் சொல்றாங்க பாருங்க. நீங்க அந்த விதமா இந்த வேதத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து ஜெபம் பண்ணி அறிக்கை செய்து சுதந்திரிக்கிறவர்களா நீங்க இருக்கணும். இன்னைக்கு அது இல்ல ஜனங்க கிட்ட. ஏன் கேட்டாக்கா, இன்னைக்கு பைபிள் ரீடிங் ஜனங்க கிட்ட இல்லவே இல்லை. வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, பைபிள் சொல்றது, நீங்கள் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் எடுக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் சொல்லுது. தியானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்ரேய மொழியில் என்ன தெரியுமா அர்த்தம்? மட்டர்னு அர்த்தம். என்ன தெரியுமா? வாயில வசனங்களை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு நீங்க இஸ்ரேல்ல யூதர்ல நீங்க பார்க்க போனீங்கன்னா அவங்க வாய் சும்மாவே இருக்காது, நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தையின்படி அவங்க நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க வாய் முணு 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 முணுன்னு பாங்க. சில ரோட்ல நடந்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தனியா பேசினே போவாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே போவாங்க. அப்படிதான் ஆண்டவர் வசனத்தை நீங்க அப்படி பேசும்போது, பைக் ஓட்டும் போது வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யணும், பாட்டு பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். எங்க போனாலும் உங்க வாயில வசனம் இருந்துட்டே இருந்தா அந்த வசனம் என்ன தெரியுமா செய்யும்? உன்னை சுத்தி சூழ்ந்து அந்த வசனம் உனக்கு வேலை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றதுன்னா வசனம் தெரியல. ஆனா எப்தாவுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அழகா இந்த மோவாப் ராஜாக்கு விலைக்கு சொல்றாங்க.
சும்மாலாம் ஒண்ணு ஆண்டு கொடுக்கல, யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் 21ஆம் வசனம் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்தில் குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாஃபக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்திருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ? எப்பா, இது எங்களுக்கு ஆண்டு கொடுத்த சுதந்திரம் பா. இதையாப்பா நீ கேட்கிற? இப்போ இந்த பட்டணத்தை நாங்க சும்மா கேட்கல, நாங்க வழியா போறோம். உங்க ராஜா தான் என்ன பண்ணாரு? சண்டைக்கு வந்தாரு. சண்டையில ஜெயிச்சு எங்க ஆண்டவர் கொடுத்த இடம் இது. இப்ப நீங்கள் நான் என்னங்க சொல்லணும்? சிலுவையில் எங்க ஆண்டவர் யுத்தத்தை முடிச்சு எங்களை விடுதலையாக்கி இத்தனை 2000 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க, நாங்கள் விடுதலையானவர்கள். நாங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பிரச்சனையை பேசாம மாறாக சிலுவையில் ஆண்டவர் செஞ்சு முடிச்சார் அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த வெற்றியை கர்த்தர் உங்க பக்கம் திருப்புவார். இன்னைக்கு அதை நம்ம செய்யறதே இல்ல. வசனங்கள் எல்லாம் சொல்றதே இல்ல. வசனங்களை சொல்லாம நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கணும். ஆனா எஃப்தா பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் எந்த இடத்துல கோட் பண்ணி சொல்றாரு வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை பைபிள் திருப்பிக்கோங்க. எந்த வசனத்தை சொல்றாரு? என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலர் சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகள் அனுப்பி குடியாமலும் ராஜபாதையில் நடந்து போகும் என்று சொல்ல சொன்னார்கள். கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்தில் புறப்பட்டு யாகாசுக்கு வந்து யுத்தம் பண்ணினான். வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்தரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள். அம்மோன் புத்தரின் நிலை அரணிப்பானதாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, இத வாசிக்கிற சம்பவம் நியாயாதிபதி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எஃப்தா கதை. ஆனா இங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இருப்பத அவர் எவ்வளவு அழகாக கோடிட்டு காட்டுறாரு பாருங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க பைபிள் படிக்கிறீங்க? என்ன பத்தி வேதம் இப்படி சொல்லுது, என்ன பத்தி பைபிள் எழுதிருக்கு, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறான்னு எத்தனை பேருங்க வசனங்களை பைபிளை புரட்டி எடுத்து இந்த வசனம் கர்த்தாவே நீ சொன்னீரேன்னு எத்தனை பேருங்க நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம இல்லையே. ஜபான் வந்துட்டாலே நமக்கு ஒரு புலம்பலாவே மாறி போயிடுதுங்க. ஜபான் வந்துட்டாலே நம்ம கவலைகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்தா அதெல்லாம் சொல்லுறாங்க, சத்துருக்கு கரெக்டா பதில் சொல்றான். இத நீ கொடுக்கல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்க வந்தோம், கேட்டோம், நாங்க யுத்தம் பண்ணல. உங்க ராஜா தான் யுத்தம் பண்ண வந்தான். யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடம். பழைய நாட்கள் எல்லாமே அப்படி அந்த யுத்தத்துல எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த யாப்போக்கு நதி, இந்த இடம் எல்லாமே எங்களுக்கு. இப்ப நீ எப்படி அதை கேட்கிற அப்படின்னு தான் கேட்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, வசனம் 100 வேலை செய்யும். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் எஃப்தாவுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வாசிங்க 24ல இருந்து. ஆமாப்பா. இப்ப சப்போஸ் கடவுள் ஒரு பட்டணத்தை கொடுத்தா அதை உண்டுன்னு சொல்லி நீ உரிமை பாராட்ட மாட்டியா? அப்படியே இருபத்தெட்டாம் வசனம் வாசிமா. 28. ஆனாலும் அம்மோன் புத்தரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு மறுபடியும் அவன் செவி கொடுக்கல. அப்போது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் வந்தார். ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் வந்தார். அவன் கீலேயாத்தில் மனாசே நாட்டை கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வருகிறான். நீங்க யுத்தத்தை ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க வந்தாதான் உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க யுத்தத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா.
நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் தெரியுமா சண்டே சர்வீஸ் போறீங்க? இந்த சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டு ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்துக்காக நம்ம வரலங்க. நான் வரேன், வார்த்தையை பெற்றுக்கொள்றேன். அந்த வார்த்தையை வச்சு நான் ஒரு வாரம் நான் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிப்பேன், நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற இலக்குகளை அடைய இந்த யுக்திகளை நான் பயன்படுத்தி நான் ஜெயம் பெறுவேன். ஒவ்வொரு வாரமும் வரும்போது கர்த்தரும் கூட பேசுகிற எல்லா வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை இன்னும் பலமாக்குவதற்காக, இன்னும் நீங்க ஸ்ட்ராங் ஆயிடணும். ஹalleluya. பாத்தீங்களாங்க, அவன் கேட்கல, ஆனா கர்த்தருடைய ஆவி மேல வந்தாரு. ஆவியானவர் இருந்தா நீங்க மிஸ்வாவுக்கு வருவீங்க. மிஸ்வான என்ன தெரியுமா? தேவன் கண்காணிக்கிறவர். God watch அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் கண்காணிக்கிற இடம் மிஸ்வா. இந்த ஸ்தலம் தாங்க மிஸ்வா. நம்ம எங்கெல்லாம் கூடி வரும்போது மிஸ்வா. தேவன் நம்மை கண்காணிக்கிறார். நீ வேலைக்கு போனவனை கண்காணிக்கிறார், நீ விளையாட போன கண்காணிக்கிறார், காலேஜ் போன கண்காணிக்கிறார், வீட்டுக்குள்ள இருந்த கண்காணிக்கிறார். ஆமே, இப்ப நம்ம எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அது ஒரு கண்காணி ஒண்ணு இருக்கு, மேல கேமரா இருக்கு. ஆமே, அந்த கேமரா வந்த நேரம் என்னமோ எல்லாருக்கும் நல்ல நேரம். ஹalleluya. கண்காணிப்புன்னு ஒண்ணு வந்துட்டா சத்தம் எப்படி உள்ள இருந்து வெளியே வந்துடும். வரலையில சொல்லுங்க. நீங்க கூட பாருங்க, சில விஷயம் இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ல, இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சில விஷயங்கள் உங்க ஜபத்தை மாத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள எங்கேயும் ஓரமோ சர்பம் ஒளிஞ்சிருக்குல, அது வெளியே வர பார்க்கும் எப்படியும். ஏன்னா அதுக்கு மேல அங்க இருக்கும் அக்னி அங்க வரதுல. வார்த்தை கேட்டு அக்னி வரும்போது அந்த இடத்துல சர்பம் இருக்க வேலையே எல்லாம் நல்லா கேளுங்க. எல்லாரும் விறகு போடுறாங்க, கரெக்டா? அப்போ 28ல எல்லாரும் விறகு போடுறாங்க. பவுல் போட்ட மட்டும் எங்க உரைச்சது? ஏன்னா அவனுக்குள்ள சுவிசேஷம் இருக்கு. எல்லா கிறிஸ்தவங்களும் ஜெபம் பண்றாங்க, ஆனா வசனம் தெரிஞ்சு ஜபிக்கிற ஜபத்துக்கு உடனடி பதில் உண்டு. அதான் ஆழம். ஆமென். சும்மா எல்லாம் பதில் வராதுங்க. நீங்க வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இந்த கல்லை நீ அப்பமா மாத்த. நான் அந்த இடத்துல அப்படி பண்ணிருப்பேன், உடனே கல் என்ன ஆயிட்டு. அவர் அதை பண்ணல. ரேய், உபாகம் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்படிதானே சொல்லுது. அப்படிதான் நீங்க ஜெயிக்கணும். அவன் சொல்றான், அவனு என் வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லு. உன்னை பத்தி தெரியாதாடா, உன் வாழ்க்கை தெரியாது, நீ எப்படி வாழ்ந்த, நீ என்ன பாவத்துல இருந்த, இப்பதான் ரொம்ப ஆடுறன். அது உண்மை, அது பழசு. இப்ப புதுசு. இப்ப நான் ரத்தத்துல கழுவப்பட்டவன், நான் நீதிமான். நான் அந்த அக்யூசர் சாத்தா இருக்கிறான் பாருங்க, உங்களை அக்யூஸ் பண்ணிட்டே இருப்பான். ஒவ்வொரு முறையும் அவன் உங்களை அக்யூஸ் பண்ண முதல்ல நீங்க சொல்லுங்க, அந்த அக்யூசேஷனை சிலுவையில் அவர் எடுத்துட்டு நீதிமான் என்ற அந்தஸ்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சபை எழுந்து என்னைக்கு வாயை திறக்குதோ அன்னைக்கு தாங்க சத்துரு வாயை மூடுவான். கம் ஆன். பெயர் கிறிஸ்தவங்களா நீங்க இருந்துடக்கூடாது. 32ஆம் வசனம் சொல்லிட்டு பாருங்க. யுத்தம் பண்ண புறப்பட்டான், கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஒப்பு கொடுத்தாரா? பிளஸிங் பாருங்க. 33 அவன் அவர்களை ஆரோவை துவைக்கு மின்னித்துக்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமே முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லிசன், எல்லாம் என் முகத்தை பாருங்க. 20 பட்டணங்களை பிடித்தான். ஹalleluya. எஃப்தா அழகா கேக்குறான், ஏன்பா சண்டைக்கு வரேன்? சண்டைக்கு கேட்டா அவன் என்ன சொல்றான்? இந்த ஊரெல்லாம் வந்து நீங்க ஆன் தி வே டு கானானுக்கு போகும்போது நீங்க எடுத்துட்டீங்க, திரும்ப கையில கொடுங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? எஃப்தா என்ன சொல்றாரு? இல்ல உங்க ராஜா சண்டைக்கு வந்தார், அப்புறம் சண்டை போட்டு தான் என்ன பண்ணாரு, இந்த யுத்தம் கர்த்தர் நடத்தி கொடுத்தாரு, கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்தாரு, நாங்க திரும்ப தர முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மூன் ராஜா என்ன சொல்றாரு? இல்ல ஒத்தை நின்று பார்த்துடலாம், சிங்கிள் செய்யலாம்னு சொல்லி அவர் தான் கூப்பிடுறாரு. நல்லா கேட்டு நம்மள சொரனாலேன்னு திரும்ப அர்த்தம், அவன் கொல்லிக்கட்டை எடுத்து அவன் தலை சொல்லிற கதை தான் அது. புரியல உங்களுக்கு? என்னைக்குமே தேவ ஜனங்களை ஒருத்தன் தொட்டுட்டான் அப்படின்னாலே அவன் கொல்லிக்கட்டை எடுத்து அவன் தலையை அவனே சொரிஞ்சுக்கிற கதையா. உன்னை தொட்டாலே அவன் கெட்டான். என்னங்க அப்படி பாக்குற? மறுபடியும் சொல்றேன், உன்னை தொட்டாலே அவன் கெட்டான். உன்னை தொட்டுட்டான்றது அவர் பார்த்துட்டாருன்னா, அவர் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல உன் கண்ணு முன்னாடியே கர்த்தர் நியாயம் செய்வார். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த நியாயாதிபதி உன் பக்கம் திரும்புவாரு. நம்ம மாதிரிலாம் அவர் கிடையாது, எடுத்தாங்க பண்ண மாட்டாரு. அவர் செஞ்ச அந்த கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி இனி அந்த சத்துரு வெளியே தலை தூக்காதபடி செய்வார் அவர். ஏன்னா யுத்தம் கர்த்தருடைய. சொல்லுங்க எல்லாருமே
ஹalleluya. அழகா இவங்க சொல்றாங்க, எஃப்தா சொல்றாங்க, நீ சும்மாலாம் வந்து என்கிட்ட மோதாத, இது எங்க ஆண்டவர் கொடுத்ததுன்றான். பரவாயில்ல, கொடுத்ததா இருக்கட்டும். இப்ப சண்டைக்கு வந்து கூப்பிடுறான். சும்மா இருந்தோம் பாரு, சும்மா இருந்தா 20 பட்டணம் கையில வச்சிருந்தால, 20 சிட்டி அவன் தான் இருக்குல்ல. இப்ப அந்த 20 பட்டணம் யார் கைக்கு வந்துச்சு? இஸ்ரவேலுக்கு வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிளஸிங் என்ன தெரியுமாங்க? நீங்க வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு பிளஸிங் கர்த்தர் அடிஷனல் எக்ஸ்ட்ரா. So proclaim, claim பண்ணனும்னா through the word. வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுங்க? சுதந்தரியுங்கள். இப்ப பாருங்களேன், அவன் சும்மா சண்டைக்கு வராம இருந்தா அந்த 20 பட்டணம் அவன் கையில இருந்திருக்கும். இப்ப இந்த 20 பட்டணம் யார் கையில இருக்கறா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுன்ற மாதிரி, இல்லாதவன் எவனோ அவனுக்கு பிடுங்கப்படுன்ற மாதிரி. அந்த வாமையில அழகா சொல்லுவார் ஆண்டவர். அப்படி போல அவன் கையில புடுங்கிட்டு இப்ப கர்த்தர் சபை கையில கொடுத்து வச்சிருக்கிறார். ஒன்னு சொல்லட்டுமாங்க, ஆண்டவர் பாருல, இந்த பட்டணத்தை நம்ம கையில கொடுத்து 2 மாசம் ஆச்சு. நல்லா சொன்ன ஆமென். போ இப்ப தொண்டையில ரத்தம் வர மாதிரி ஆமென் சொல்லணும். இந்த பட்டணத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து 2 மாசம் ஆச்சு. வாவுசி நிறைய கேட்கிற மாதிரி, இந்த பட்டணத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து 2 மாசம் ஆச்சு. ஹalleluya. ஆமாங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாமே அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாரு. ஒன்னு சொல்லட்டுமா? ஜெபம், வேத வாசிப்பு, வாயில வசனம், நடந்து போயிட்டே இரு. வழி நடக்க எல்லாத்தையும் கர்த்தர் சாதகமா வச்சு கொடுப்பாரு. நீ நாளை தினத்தை குறிச்சுனா கவலைப்படாது. இன்னைய பொழுத பாரு, 2ஆம் தேதியை பாரு. இந்த 2ஆம் தேதியில் எப்படி நடக்குதோ அந்த எஃபெக்ட்ஸ் தான் அடுத்த 10 வருஷம். நம்ம 10வது வருஷத்தை குறிச்சு சில முட்டாள்லாம் கவலைப்படுறான். என்ன பண்ணணும் தெரியல, இன்னும் 5 வருஷத்துல நான் எப்படி இருக்க போற தெரியல. சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு சில விஷயங்களை நீ முடிவு எடுக்கிறல, அதுதான் உன் எதிர்காலம். இன்னைக்கு நல்ல முடிவுகள் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல இந்த முடிவுகளின் விளைவு தான் உன் எதிர்காலமே தவிர, அந்த எதிர்காலத்தினுடைய முடிவுகள் அது நாளை தினத்ததல்ல, அது இன்றைய முடிவுகள், அது நாளை எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள். ஹalleluya. Take the word. ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்றேன், ஒரு தகப்பனா உங்களுக்கு சொல்றாங்க, யார் வார்த்தையை நம்புறே இல்லையோ இவரை நம்பு. இவன் கையில எழுதி கொடுத்து அவர் சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன் இல்ல. அவர் சொல்லி எழுதி கொடுத்துட்டாருன்னா பாருங்க, எஃப்தா எவ்வளவு அழகா சோதரிக்கிறான் பாருங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசனம் படிச்சா மாட்டாங்க. 26 வாசமா, 26 செம்ம கேள்வி கேட்பான் பாருங்க. எஃப்தா 26 11 26 வாசி. எஃப்தா நான் வாங்க 300 வருஷமா என்னடா பண்ணிருந்தேன்னு கேக்குறா. இப்ப என்னடா பாத்தீங்களாங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியது ஒண்ணு இருக்கு. அப்பா டாக்குமெண்ட் இதுல எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதை கையில எடு, இதை நல்லா படிச்சு சொல்லி அவட்ட கேட்டு வாங்கிக்கொண்டாரு அவர். ஒரு பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா, வாயை விட்டுட்டோன்னா, நீ நல்லா 450 மேல எடுத்துட்டேன்னா உனக்கு சைக்கிள் நீ சொல்லி பாரு, அது எடுத்து பிடிச்சுன்னு வச்சுக்கா, நீ செத்த அதோட. என் தம்பி பையன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், எப்பா நீ 420 மேல எடுத்துப்பா. நான் என்ன சொன்னேன், டக்குன்னு 450 மாத்தல. நல்லா கேட்டுக்கோங்க, நான் முதல்ல 420 சொல்லிடுறேன், இந்த முறை 420 அப்பா உனக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கி தருண்டா, அது 3 நாள் இப்போ போகுது இல்லைங்க, அந்த மாதிரி சைக்கிள் வாங்கி தரேன்டான்னு நான் 420 சொன்னேன். நான் அவங்ககிட்ட டக்குனு வெத்திரகத்துல போறா அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணே, நீ 450 எடுத்தா தான் வாங்கி தருவேன். அவன் என்ன தெரியுமா கேட்டா, நான் இந்த ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு அப்படின்னா. ஏன்டா நீங்க அன்னைக்கு 420 சொன்னீங்க அப்படின்னா. இதுல இருந்து உங்களுக்கு என்னங்க புரியுது, என்னால் அடுத்தது ஒரு வார்த்தை கூட, அப்பா அது 40,000 இல்ல 50,000 இருந்தாலும் சரி, நீ 421 எடு, இல்ல 420 கூட எடு, அப்பா நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு. பொல்லாத மனுஷன் நானே சொன்ன வாக்கை காப்பாத்தணும் நினைக்கும் போது அவர் இதையெல்லாம் எழுதி உன் கையில கொடுத்துட்டு இதை சொல்லி என் கையில கேளுன்னு சொன்னா உனக்கு செய்யாம இருப்பாராங்க. அவரு கையை தூக்கிதான் நல்லவர் அல்லையோ சொல்லுங்கள் எல்லாருமே. ஹalleluya. ஆண்டவர் நல்லவரா இல்லையா?
இப்படிதாங்க பைபிள். அப்போ எப்தாவோட யுத்தம் ஜெயமா முடிச்சதுக்கு ஏற்கனவே இங்க ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் 11 வாசிக்கிறோம். ஆனா அவர் எங்க இருந்து கோட் பண்றாரு? அவரு என்னாகமம் 21 இருக்கிறத சொல்றாரு. அந்த மாதிரி பைபிள் எங்க என்ன இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஷார்ப்பா இருக்கணுங்க நீங்க. ஹalleluya, praise the Lord, amen. யார் கூட பைக்ல போறா, யார் கூட நின்று பேசுறா, யார் என்னென்ன கதை பேசுறா, இவங்க எல்லாம் தேர்த்து ரொம்ப ரொம்ப கடினம். தேவ பிள்ளைங்க நீங்க அப்படி இருக்கவே கூடாது. உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வரவே கூடாது. பரவாயில்ல சொல்லுங்க, தேவைனாதான் வெளியே வரணும். செல்லாம் பார்த்துக்கலாங்க. எங்கம்மா போற இந்த பக்கம்னாக்கா சும்மா போறேன். இந்த சும்மா போற காதெல்லாம் தேராது. அது எல்லாமே நான் வீட்டுக்குள்ள புதன்கிழமை போனேன்னா, புதன்கிழமை காலையில பாஸ் வந்து முடிச்சு போனேன்னா, சம்டைம்ஸ் அதோட வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் வீட்டு விட்டு வெளியே வருவேன். நானே என் தெரு பார்க்கறது புதுசாகிற மாதிரி வீட்டுள்ள போனேன் அப்படின்னா அதோட எப்போ திரும்ப வருவேன்? ஃப்ரைடே ஈவினிங் பைபிள் ஸ்டடி கிளம்பும் போது நான் வருவேன். சில நேரம் எங்க வரமாட்டேன் தெரியுமா? எங்க அம்மா வீட்டு வாசலுக்கே வரமாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அம்மா வீட்டு வாசல் எங்க இருக்கு, எங்க வீட்டு வாசல் எங்க இருக்குன்னு. அங்கே வரமாட்டேன், எங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் நான். சில எல்லாம் பார்த்தல எங்கம்மா போறேன், சும்மா போறேன், சும்மா போறேன், போயிட்டு எங்கன்னா கிணத்துல வந்து சொல்லி வரும். அதுக்கு நம்ம இங்க ஜெபம் பண்ணி உட்காந்து புரிஞ்சுதவங்க எல்லாருக்குமே. இன்னும் ஒரு சம்பவம், பவர்ஃபுல்லான இன்னொரு சம்பவம் நீங்க பைபிள் படிக்கணும். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்ரா 4 1 4 வரைக்கும். கேள்விப்பட்ட போது இப்ப என்ன பண்ண, சிம்பிளா சொல்றது, பாபிலோன்ல இருந்து இப்ப பாபிலோன் ராஜாவை யார் பிடிச்சிருக்கிறா அப்படின்னா, உங்களுக்கு சம்பவம் தெரியல உங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு 70 வருஷம் பாபிலோன்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த பாபிலோன் ராஜாவை யார் பிடிக்கிறான்னு கேட்டாக்கா, கோரேஸ் என்ற ராஜா பிடிக்கிறார். இந்த கோரேஸ் ராஜா பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல கேளுங்க, சிலரெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா, ஆலயத்தை போய் கட்டுங்கன்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை போய் கட்டுங்கன்னு ஆலயத்தை கட்ட வராங்க. ஆலயத்தை கட்டும் போது அங்க சில எதிர்ப்புகள் வருது. ஆலயத்தை கட்ட விடாதபடி என்ன செய்யறாங்க, ஒரு தடை வருது. அந்த எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எஸ்ரா 4:4 சொல்லுது, ஜனங்கள் தளர பண்ணி, இப்படிதாங்க உங்க குடும்பத்தை கட்ட வேண்டிய சில விஷயங்கள் நீங்க இன்னும் உங்க குடும்பங்களை நீங்க கட்டாமே இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள சில விஷயங்கள் நீங்க செய்யணும், அதை இன்னும் நீங்க செய்யாமலே இருக்கிறீங்க. ஏன்னா சாத்தான் என்ன பண்றது தெரியுமாங்க, யாரையாவது அனுப்பி உங்களை கெடுத்து அவன் தடை பண்ணி ஏதோ ஒண்ணு செய்யக்கூடாத அளவுக்கு உன் குடும்ப வளர்ச்சிக்கு நீங்க செய்யக்கூடாதபடிக்கு அவன் தடையை வச்சுட்டே இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்க அதை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல. ஆமென். அதே எஸ்ரா அதிகாரம், எஸ்ராவில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது எஸ்ரா 5:1-4 வரைக்கும், அப்போது ஆகாய் தீர்க்கதரிசியும் பாத்தீங்களாமா, இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, ஜனங்களை பார்த்து நீங்க ஆலயத்தை கட்டாம இருக்க கூடாது. கோரேஸ் ராஜா என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, இந்த ஆலயத்தை நீ கட்டலாம் அப்படின்றாரு. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க, தடையே வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சரியான பதில் பாருங்களேன், எங்க சொல்ல போறாங்க பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே பெர்சியாவின் ராஜாவை கோரேசின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் என்று அவனுக்கு பொன் திரவியங்களையும் மிருகஜீவனையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சேவின் ராஜாவை கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்போ கோரேஸ் ராஜா தெளிவா லெட்டர் கொடுக்கிறாரு, இந்த ஜனங்க ஆலயத்தை கட்டின இந்த தடை யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்புறார். ஆனா இந்த ஜனங்க அதே நம்ம எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4:1-3 வரைக்கும் வாசிக்கும் போது இந்த ஜனங்க 3ஆம் வசனத்தோட 2வது பகுதியை வாசிக்கும் போது பெர்சேவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆலயத்தை செய்வோம். எவ்வளவு சிம்பிளான ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. உங்க ஜெபம் சாதாரணமா இருந்தாலும் பதில் வராது. உங்க ஜெபம் ஒரு வலிமை நிறைஞ்சதா இருக்கணும். ஆமென். உங்க ஜெபத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். உங்க ஜெபத்துல ஒரு அபிஷேகம் இருக்கணும். உங்க ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க சொல்லாமல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, எங்களை என்ன செஞ்ச கோரேஸ் ராஜா தான் அனுப்பி இருக்கிறாரு, ஆலயத்தை கட்ட அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. அதையும் சொல்றாங்க. ஆனா தடை வருதா இல்லையா? தடை வந்துச்சு. ஆனா அதே 5ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் நீங்க திருப்பும் போது 4ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகை கட்டுகிற மனிதர் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். 2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சேத்தார் பொஸ்னாயும் தத்னாயும் இவங்க 2 பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே சரியான பதில அவங்க கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, நல்லா கேளுங்க. நீங்க வந்து சில விஷயங்களை ஜெபம் பண்ணிட்டு நீங்க விட்டுறீங்க பதில் வரணும்னு. ஆனா அது பதில் வராம தேக்க நிலையில இருக்கா. சில பதில் வரவே இல்லையா? ஏன் பதில் வரல கேளுங்க. இவன் சொன்னா கூட கேட்கிற மாதிரி இல்ல. இவன் மறுபடியும் தடை பண்ணிட்டு என்ன பண்றான், அந்த ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனா, தரியு ராஜாவுக்கு லெட்டர் எழுதுனா, ராஜா இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, இந்த ஆலயத்தை கட்ட சொல்லி கோரேஸ் ராஜா தான் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு ஆலயத்தை கட்டுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் என்ன பண்றாங்க, அந்த ராஜாவுக்கு எழுதி அனுப்புறாங்க. ராஜா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்க, செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு யார் சொல்றா? சத்ரு சொல்றான். யார்கிட்ட கேட்கிறான்? தரியு ராஜா கிட்ட கேட்கிறான். அப்ப அந்த தரியு ராஜா என்ன பண்றாருன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 1-15 வரைக்கும் வாசிக்கும். ஒரு சுருள் அகப்பட்டது. அதில் எழுதிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த, கேளுங்க நல்லா கேளுங்க, வாசிமதா, தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்தில் கட்டப்படுது. யார் சொல்றா? கோரேஸ் ராஜா சொல்றாருன்னு தரியு ராஜா கோரேஸ் ராஜா எழுதின லெட்டரை படிக்கிறார். அவர் டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ உங்க ஆசீர்வாதங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா? ஹலோ லிசன், உங்க ஆசீர்வாதங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா? ஆதாரம் இருக்கா இல்லையா? எங்க அந்த ஆதாரம்? எங்க எங்க அந்த ஆதாரம் எங்க? என்னங்க அப்படி காட்டுறீங்க? நல்லா தூக்கி காட்ட வேணாங்க. கோர்ட்ல கேட்கறாங்க உங்களை, கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி போய் காட்டு. நீ தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? உள்ளே மாட்டேன். இங்கேயும் அப்படிதான் காட்டணும். உன் டாக்குமெண்ட் எங்க காட்டு, காட்டு. எத்தனை பேர் பைபிள் தூக்கி தூக்கி காட்டு பார்க்கலாம். பைபிள் எவ்வளவு புதுசாக இருக்குது. நிறைய பைபிள் பல பலன்னு இருக்குது. அப்படியே அழுக்கா இருக்கணும் பைபிள். அப்ப தெரியும் அது அழுக்கா இருந்தா நீங்க சுத்தமா இருப்பீங்க. அது சுத்தமா இருந்தா நீ அழுக்கா இருப்ப. ஹலோ தெரிஞ்சுக்கோ. இது எங்க சின்ன வயசுல எங்க பாஸ் எங்களுக்கு சொல்லுது, ஏசுதாஸ் பைபிள் எவ்வளவு அழுக்கா இருக்கோ நீ, அவன் மலையாளி, பைபிள் எவ்வளவு அழுக்கா இருக்கோ நீ அவ்வளவு சுத்தமா இருப்ப அப்படின்னு. பைபிள் எவ்வளவு சுத்தமா இருக்கும் நீ அவ்வளவு அழுக்கா இருக்க அப்படின்னு. அந்த மாதிரி பைபிள் எவ்வளவு அழுக்கா இருக்கும் நீ அவ்வளவா நீ வளர்ந்து நல்லா இருப்ப நீ. பைபிள் பாருங்க சொல்றாரு, தேவாலயமானது பலி செலுத்தப்பட்ட ஸ்தானத்தில் கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமா இருப்பதாக, அது 60 முழம் உயரமும் 60 முழம் அகலமுமா இருக்கணும்.
செத்தான் போங்க. ஒரு அல்லையா சொல்ல எல்லாருமே. சும்மா விட்டுருந்தா அவனே ஆலயத்தை கட்டிங் கம்மன் போயிட்டு இருப்பான். இப்ப நடக்கிறது என்ன தெரியுமாங்க? பைபிள் சொல்லுது, அப்பா அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பணம் அவங்க செலவு பண்ணக்கூடாது, நம்ம கஜானா. ஹலோ, டாக்குமெண்ட் பைபிள் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சில புதையல்கள், சில ஆசீர்வாதங்கள் மறைஞ்சிருப்பதை உங்க கண்களால் நீங்கள் காண முடியும். இவன் என்ன தெரியுமா கேட்டு அனுப்புறா? ராஜா இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கோரேஸ் ராஜா தான் அனுப்புனாரு, கட்ட சொன்னார் சொல்லி சொன்னாங்க. உண்மையா பாருன்னா, கட்ட சொன்னது உண்மையா இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய உண்மை, கஜானாவில இருந்து, ராஜாவுடைய கஜானாவில இருந்து ஆலயத்தை கட்ட துட்டு எடுத்து கொடுறான்றார். நல்லதாங்க ஒரு அல்லையில சொல்ல மாட்டேங்க. உன் சத்துரு கையில இருக்கிற பிடுங்கி கத்தனும் கையில கொடுப்பாரு அவர். ஹல்லேலூயா. உன்னை விரோதிக்கிறோம் பாக்கெட்ல கத்தர் கையை உடைய வைப்பார் அவர். எவன் ஊட்ட கட்ட தடுக்கிறானோ கடைசியில் அவனே வந்து நிப்பா சாங்ஷனுக்கு. கத்தர் செய்வார் அவர். எவன் தடையா இருக்கிறானோ அந்த தடையே கர்த்தருக்கு ஆசீர்வாதமா வைப்பார் அவர். பைபிளை கையில் எடுங்க. சங்கீதம் 91 23 121 128 இதெல்லாம் அங்க படிக்கிறது. ஆர்டர் வைஸா கரெக்டா நீங்க பைபிள் நல்லா படிக்கணும். ஏங்க ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் உட்காந்து வீண் கதை பேசுறீங்க, கரெக்டா? எங்க அங்க பேசுற மாதிரியே பேசுறேன். உங்க சொந்தக்கார வீட்டுல போயிட்டு தம்டிக்கு உதவாத கதையை பேசுறேன். நீங்க வெளியே வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதாங்க. நேரம் வீணா போய் டயர்டா தானே வெளியே வர. நான் சொந்தக்கார வீட்டுக்கு போகாத பேசாதெல்லாம் சொல்லல. எல்லா உறவும் நமக்கு தேவை. போங்க, பேசுங்க, வெளியே வந்துடுங்க. அந்த பேலன்ஸ் டைம் இருக்குல்ல, அது ஆண்டு கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு அறிவு பெருகும். வாசிமா காத 5 ஒண்ணு வாசியா. பாருங்க, இவன் ஏற்கனவே இங்க இருந்து திருட்டு போனால அதெல்லாம் அவங்க கையில் தான். இப்ப ராஜா என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, பாபிலோன் ராஜா எடுத்து வந்தது எல்லாமே திரும்ப அவன் கையில கொடுத்துருன்றார். என்னங்க அல்லையா சொல்ல மாட்டீங்க? உன் கையில சத்துரு திருடுந்து எல்லாமே திரும்ப உன் கைக்கு வான பைபிள் படிச்சுனா புரியுதா உனக்கு? இன்னும் ஏன் திரும்ப உன் ஆசீர்வாதம் சத்துரு கையில இருக்கு? அது எந்த ஆனா அவன் கையில இருக்கு. அது உன் கையில வர சண்டெல்லாம் போடாத. பைபிள் எடுத்து உட்கார்ந்து வாசி. இதுல இருக்கிற வார்த்தை வல்லமை அதை தானா அவன் உருவி கர்த்தர் கையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் கை நல்ல கேளுங்க, தேவ பிள்ளையா இருந்தா உன் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு அவன் சமாதானமாவே இருக்க முடியாது. அவன் சமாதானத்தை கர்த்தர் கெடுப்பார். உன் கையில பிடிங்க, கர்த்தர் கையில கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்போ தரியு ராஜா லிசன், இப்போ கோரேஸ் ராஜா எழுதின லெட்டர் படிச்சுட்டு இப்ப தரியு ராஜா ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? தத்னாய்க்கும் சேத்தார் பொஸ்னாய்க்கும். சில நாய்ங்களாம் சும்மாவே இருக்க தெரியல, அந்த நாய் குலைச்சிட்டே இருக்கும். சில நாய்ங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. அந்த மாதிரி பைபிள் நான் சொல்லுங்க, அவன் பேர் அப்படி எழுதிருக்க நான் தான் சொல்றேன். நான் அது தத்னாய் கத்னாய்லாம் வாயில வார்த்தை வரல, அது ஷார்ட்டா நாயின்னு சொல்றேன். சில நாய்ங்களாம் குலைச்சுக்கினே இருக்கும் எப்போதுமே. பார்த்துருக்கீங்களா? அது உன்னை பார்த்தாலே கொலைக்கும். ஆமா, அது வேலையே அதுதான். அது ஆண்டவர் நாய்ங்க வாயில கத்தர் கட்டணும். நல்லதான் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் யாரையும் சொல்லுங்க, அவனுங்களை சொல்றேன். சேத்தார் பொஸ்னாயும் தத்னாயும் எல்லா நாயும் ஒன்னா சேர்ந்து பேசி இப்ப ராஜா மேல லெட்டர் எழுதுறாரு. டேய் நாய்ங்களா, டேய் நாய்ங்களா, இப்ப நான் சொல்றேன் கேளு. 7ஆம் வசனம் வாசி. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை நாய்ங்களா கொஞ்சம் ஓரமா இல்லைங்க, அவனுக்கு வேலையை அவன் செய்யட்டும்ன்றான். ஒரு அல்லேலூயா சொல்ல எல்லாரும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உங்க வேலையை நீங்க செய்யுங்கன்றது. ஆண்டவர் தடையெல்லாம் உடைச்சிட்டாரு. வீட்டை கட்டு, கல்யாணத்தை பண்ணு, வேலையை செய், ஓடி ஓட கஷ்டப்படு, எல்லாம் நீ செய்ய வேண்டியது செய். அதுல தேவ அனுகிரகம் கூட சேர்ந்து உனக்கு செய்ய வேண்டிய கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு. செய்ய மாட்டார் ஆண்டவர், நிச்சயம் செய்வாருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஆவியில சொல்றாங்க, அடுத்த வருஷம் இந்த நேரத்துல வீடு இல்லாதவங்க எல்லாமே சொந்த வீட்டை வாங்கி இருப்பீங்க. நீங்க எல்லாருமே ரிப்பன் நான் தான் கட் பண்ணுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லி சொல்லியே அங்க சர்ச்சாண்ட இப்படி சொல்லி சொல்லியே வெறும் மண்ணு சுவர் எல்லாமே
இன்னைக்கு சாட்சி காட்டுறான். மண்ணு செவரெல்லாம் பங்களாவா நின்றுட்டு இருக்குங்க. இந்த மாசம் கூட போன மாசம் கூட வீடு ரிப்பன் கட் பண்ண நம்ம மண்ணு எல்லாமே பங்களாவாயிடுச்சு அந்த ஏரியால. நம்ம தெரு இந்த சர்ச்சு தெருவில் இருக்குல்ல, ஓலை வீட இல்லைங்க. இப்ப கர்த்தர் எல்லாத்தையும் மெத வீட மாத்தி போட்டாரு. சொந்த வீடு எல்லாரும் வீடெல்லாம் வாங்குதுவா. வார்த்தை எங்க இருக்கும், உங்க கர்த்தருடைய தயவு இருக்கும். ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தை உங்க மேல சொல்றேங்க. உங்க வேலை நீங்க செய்யக்கூடாதபடி தடுத்த எல்லா தத்நாயங்களையும் பொஸ்நாயங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களுக்கு அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சு நீங்க செய்ய வேண்டியதை செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹalleluya. வாசிமாங்க. கட்டக்கடவர்கள் இப்ப அந்த தத்நாய்க்கும் பொஸ்நாய்க்கும் ராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யணும் இப்ப நான் சொல்றேன் பாரு. ஏன்னா இவனுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருந்தது எதுல, இவங்க ஆலயத்தை கட்டக்கூடாதுன்றதுல. சிலர்லாம் உங்க முன்னேற்றத்தை விரும்பவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நகர்ந்தாலும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஓஹோ அவங்ககிட்ட பேசுறியா, சரி ஓகே. அப்ப அவங்க கிட்ட பேசின விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அப்ப அவங்கள புடிச்சா இவங்க ஓகே அங்க போய் அப்ப என்னம்மா பேசினாங்க, இல்ல அவங்க சரி. இப்ப இவன் என்ன பண்ண, அங்க போய் பார்த்து திரும்ப உங்களை பேச. அப்படி பல பேர் பிஸியா இருக்கிறாங்க உங்க மேல. ஹலோ, புரியல உங்களுக்கு? உங்க ஃபேமிலி, உங்க பிசினஸ், உங்க வேலை, உங்க பிள்ளைங்க விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்குன்னே பல பிசாசுகள் அவ்வளவு பிஸியா இருக்கு. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஆன்சரை கர்த்தர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு வார்த்தையிலே சொல்றாரு பாருங்க. ஹalleluya. எத்தனை வருஷம் தெரியுமாங்க ஆலயம் கட்டாம நிறுத்திட்டாங்க? தடை வந்தப்போ 20 வருஷமா நின்றுச்சு. இன்னைக்கு பல குடும்பங்களோட முன்னேற்றம் நல்லா வந்துட்டே இருந்து ஸ்டாப் ஆயிட்டு அந்த ரேஞ்சில் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ரஷனே, ஒரு முன்னேற்றமே இல்லாம அதே நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டதை உடைச்சு மறுபடியும் உங்க வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். வசனமே உங்களுக்கு ஆதாரமா இருக்கணும். ஹalleluya. வாசிமகா அது என்ன செய்யறாரு பாருங்க. என்ன சொல்றாரு, நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் பணம்லாம் கொடுங்கப்பா அவனுக்கு, ஒரு தாமதம் இல்லாமல். ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம ஏடிஎம்ல தட்டினோன்னு என்ன உடனே பணம் வருதா? அந்த காலத்துல சத்துருவே கத்திரி ஏடிஎம் வச்சாரா? ஹலோ, அப்படி போய் அப்படி தட்டின உடனே பணம் கொடுத்தாங்க. தரி சொன்னா தெரியலங்க துட்டு தட்டினாய் தட்னாய் போஸ்னாய் கேட்ட உடனே அவன் கொடுத்தானா? ஆனா முன்னாடி உங்களுக்கு யார் சொந்து, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, உங்களுக்கு யார் கட்ட சொந்து சொன்னானுங்களே, அவனுக்கு இப்ப கேட்ட உடனே ஒரு 1 லட்சம் எடுத்துக்கடா போட கட்டி முடிச்சு திரும்ப வந்து நிக்கிறான் பணத்துக்கு. கேட்டப்பெல்லாம் கொடுத்தாங்க, கொடுக்கணும். இல்லைன்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பள்ளிக்கிட இளங்காளைகள், நாட்டுக்கடக்கள், நாட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலான தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். அல்ல சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே மொத்தமா கொடுனார் அவர். அது எப்படி கொடுக்கணுமாங்க? தினம் சொல்லுங்க எல்லாருமே. இனி இயேசு நாமத்தில் சொல்றேன், அனுதினமும் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அவர். ஒரு நாளும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவர். You must know the Bible. Amen. இது எப்ப நடக்கும் கேட்டாக்கா பைபிள் தெரிஞ்சதாங்க நடக்கும். பைபிள் தெரியாம நடக்காது. ஹalleluya. இதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி நின்னு தலைவர் செருபாபேல், தலைவர் பிரதான ஆசாரியன் யெஷுவா, இவங்க 2 பேருக்கு பின்னாடி நிக்கிறது யார் தெரியுமா? ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசி 2 பேருமே இந்த 2 தலைவர்களையும் நடத்துறாங்க. வார்த்தை இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது. இன்னைக்கு அதே தான் உங்க முன்னாடி உட்கார்ந்து கர்த்தருடைய தேவ மனுஷனா உங்களுக்கு இப்படி சொல்றேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொல்லி நீங்க சுதந்திரிக்கிற காலத்தில் இருக்கிறீங்க. நீங்க உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. ஹalleluya. praise the Lord. 10ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காய் சுண்டக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால் தரி எழுதுறார் பாருங்க. எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவனது தூக்கி போடப்படவும் அவன் குப்பமேடா அந்த வீடு மாறிடும் சொல்றாரு. ஆமென்.
பார்த்தீங்களாங்க எவ்வளோ ஆசீர்வாதம். 13 வாசிக்கும் போது 13 ஒரு அல்லது சொல்லுங்க. எவ்வளோ ஜாக்கிரதையா தடுத்தானோ அவ்வளவு ஜாக்கிரதையா கர்த்தர் அவனை வேலை செய்ய வச்சார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க தடையை பார்க்குறீங்களே, ஆனா அந்த தடையை பார்த்து தொட்டு 20 வருஷம் நின்றுச்சு. ஆனா அந்த தடையை உடைக்க ஆகாய் தீர்க்கதரிசி சகரியாவும் சொல்லி கொடுத்த வசனங்களை பேசி இந்த செருபாபேலும் ஆமென் அடுத்தது யோசுவாவும் எழுந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. சரி 14 வாசிங்க. முக்கியமான வசனம் 13. கட்டினார்கள். ஏங்க இப்படி கட்டினாங்க பாருங்க. தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி வந்தபடினால் அவர்களுடைய காரியம் ஆமென். 15ஆம் வசனம். அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. முடிச்சாங்களா? எப்படிங்க முடிச்சாங்க? இந்த தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்ட வார்த்தைகளை ஒன்னோட ஒன்னா கோத்து கரெக்டா சொல்லும் போது அந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறுச்சு. அதான் இயேசு சொன்னார், கேட்கிறவனும் உணர்கிறவனும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் 100 மடங்கு பணம் தந்தாரா? 100% வந்துச்சா உங்களுக்கு? ஆனா உங்களுக்கு ஏங்க இன்னும் வரல? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பைபிள்ல வசனம். ஒரு இன்சிடென்ட்டுக்கு இன்னொரு இன்சிடென்ட் சொல்லும் போது அப்போ உங்க பிரச்சனைக்கும் இந்த பைபிள்லே பதில் இருக்கு. அதை எடுத்து வாசிச்சு அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே இதை தாவீதுக்கு நீங்க செய்ய வல்லவரானால் எனக்கும் நீங்க செய்யணும். இதை இங்க செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு செய்யுங்க. இதை மோசேக்கு செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு செய்யுங்க. இதை எரேமியாவுக்கு செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு செய்யுங்க. நீங்க கேட்கும் போது கர்த்தர் வசனத்தை வச்சுதாங்க அவர் உங்ககிட்ட டீல் பண்ணுவாரே. நாட் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். உங்க சொந்த மொழியில எல்லாம் வரவே மாட்டார். அவர் எப்போதுமே ஹெவன்லி லாங்குவேஜோட தான் டீல் பண்ணுவார். அவன் உங்க பிரச்சனை டீல் பண்ணனா, இதை தாவீதுக்கு நடந்திருக்கு, எனக்கு இதை செய்யும் கேளு, ஆண்டவர் செய்வார். தாவீது பிரச்சனை வருது, இப்படி நடந்துச்சு, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை தான் செய்யுங்க ஆண்டவர்னு கேளு, உனக்கு ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அதான் சொல்ற வசனத்தை கேட்கணும் மாத்திரம் இருக்காதீங்க. உணர் நினைத்தல் மாத்தம் அப்படின்னா ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தோட ஒத்து கரெக்டா. எஃப்தா என்னங்க செஞ்சாரு? நடந்தது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். ஆனா அவர் எங்க எடுத்து பேசுறாரு? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. இங்க நடப்பது எங்க? பாபிலோன்ல நடக்குது இல்ல. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கோரேசோடைய ஆட்சி காலத்துல நடந்ததை கோடிட்டு காட்டுறாரு. அவர் இப்படி எழுதியிருக்கிறார். தருகிறார் சொல்றார், கோரேஸ் எழுதியிருக்கிறார், கோரேஸ் எழுதியிருக்கிறார், கோரேஸ் எழுதி சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன் அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்வார். Let us all stand. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். இப்படிதாங்க நீங்க வசனங்களை சுதந்திரிக்கணும். நீங்க வசனங்களை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் சமூகத்தில். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்க வேதத்தை கையில் எடுக்கணும்ப்பா. அந்த உணர்தல், இந்த வார்த்தையின் அர்த்தமே புட்டிங் ஃபேக்ட்ஸ் டுகெதர். ஒரு சம்பவத்தின் ஒரு சம்பவத்தோட நீங்க கம்பேர் பண்ணி நீங்க